Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ ஒரு புக்கோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பொது தமிழ் வினா வங்கி. தமிழ் மீடியம் ஜெனரல் தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக ஒரு நல்ல புக் மார்க்கெட்ல வந்திருக்கு. ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நல்ல புக்கா இல்லையா வாங்கலாமா வேணாமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். பட் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எந்த ஒரு புக்கும் சும்மாலாம் ரிவ்யூ போட மாட்டோம். அன்பெய்ட் ப்ரொமோஷன் கொலாபரேஷன் அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு புக்கு வந்தால் அதுக்கான ரிவ்யூ நம்ம கொடுப்போம், சாம்பிள் கொடுப்போம், அதுக்கான காஸ்ட் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ளஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா இதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயம், 2024 எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். பட் 25, 26 எழுத போகிறேன், அந்த 2 வருஷம் எழுத போகிறீங்க, இல்லை ஃபியூச்சர் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கான அப்டேட்டும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும். ஸோ என்ன ஏது எல்லாமே நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகேனா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஓகே பார்த்துலாம். ஸோ இந்த புக் பப்ளிஷ் பண்ணுறது சந்தோஷ் மணி அகாடமி, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ். சந்தோஷ் மணி அகாடமி, சந்தோஷ் மணி டிஎன்பிஎஸ்சி யூடியூப்பில் போட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து வரும், நீங்கள் செக் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரைட், இதுக்கான ஃபுல் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தலாம். சரிங்க, இந்த புக்கு ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி பர்சனலாக எனக்கு இந்த புக் ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது. காரணம், நம்ம கூட இருக்கவங்க ஒருத்தங்க நம்மள ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு வரும்போது, அடுத்த கட்டம் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு இது ஹாப்பி தான். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4-5 வருஷம் ஒரு சின்ன கான்டாக்டில் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை புக் பப்ளிஷ் பண்ணும்போதோ ஒரு சின்ன டிஸ்கஷன் நம்மகிட்டே வந்திருக்கும். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், வாழ்த்துக்கள். இன்னும் ஜிஎஸ்க்கும் இந்த மாதிரி புக் பண்ணணும். சந்தோஷ், சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஓகே ரைட். சரிப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச பையன், தெரிஞ்ச அகாடமி, அதனால் சொல்லிடுவியா, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. என்ன இருக்கோ நான் சொல்கிறேன், சாம்பிள் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ரைட், பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த புக்கோட குவாலிட்டி பேப்பர் பார்த்தோன்னா எஸ் பெட்டராகவே இதில் வந்து இருக்குது. நீங்கள் ஸ்கெட்சு, ஹைலைட்டரு, பென்னு, ஸ்கெட்ச் எதை யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஒரு சாணி பேப்பர் அப்போலாம் இல்லை, A4 ஷீட் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். என்ன கவர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல? டிஎன்பிஎஸ்சி அசல் வினா தொகுப்பு கொஷின் பேங்க் தாங்க. ரைட்டா? இப்போ யோசிக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏகப்பட்டத்தில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது இல்லையா? இப்போ நம்ம டெலகிராம்லேயே ஃப்ரீயாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் அந்த பிடிஎஃப்ல இருந்து இந்த புக் எங்கே மாறுபடுது, ஏன் இதெல்லாம் ரெஃபர் பண்ணணும், எல்லாமே நம்ம வந்து பார்க்கும். இதில் கவர் பண்ண விஷயங்கள் இலக்கணம், இலக்கியம், உரைநடை இதில் கவர் பண்ணியிருக்காங்க. 2012 24 வரைக்கும் இது ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா எக்ஸாமும், வெறும் குரூப் 4 குரூப் 2 மட்டும் இல்லை, தமிழில் என்னென்ன விஷயங்கள் எக்ஸாமாக வந்திருக்கோ எல்லாமே இதில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. குரூப் 2, 2A, 4 எல்லா எக்ஸாம்ஸுக்கும் தமிழ் இருக்கா, அது ஃபுல்லாக இங்கே கவர் பண்ணப்பட்டிருக்கு இந்த இதில். இப்போது இதுக்கான முதல் பப்ளிகேஷன் ஆகஸ்ட் மாதம் பண்ணுறாங்க. ரைட். ஆனால் நீங்கள் அடுத்த வருஷம் எழுத போகிறீங்க, அது அடுத்த வருஷம் எழுத போனாலும் உங்களுக்கு அதுக்கான அப்டேட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ தலைப்பு வாரியாக இங்கே வந்து பிரிச்சிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் என்ன ரொம்ப பெனிஃபிட்னா, மற்ற பிடிஎஃப் கம்பேர் பண்ணும் போது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பேர் பண்ணும் போது டாபிக் வைஸாக இங்கே வந்து பிரிச்சிருக்காங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இப்போது 2012 இருக்குது. என்ன பண்ணுவாங்க, 2012னா ஒரு 100 கொஸ்டினும் ஒன்றா வந்து கொடுத்துருவாங்க. ரைட்டா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், 2019 இருக்குது அப்படின்னா 100 கொஸ்டினும் ஒன்றா வந்து கொடுத்துருவாங்க. இலக்கணம், இலக்கியம், உரைநடையில் திருக்குறள், திருவள்ளுவ மாலை, உரைநடை, இலக்கியம் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து வரும். கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு 100 கேள்வி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஒரு டாபிக் வைஸாக பிரிச்சியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், 2012 திருக்குறள் கேட்டிருக்காங்க. அடுத்தது 2018, 2024 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2012 படித்த ஆஸ்பிரண்ட் ஒரு கேள்வி எழுதியிருக்காங்க, 24 டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் டஃப்பாக மாற்றிருக்காங்க, ஈஸியாக மாற்றிருக்காங்க அப்புறம் விஷயம் வந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த 12 இருந்து திருக்குறள் எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க, 12, 13, 14, 16, 20 அப்படின்னு வரும்போது ஒரு வருஷமும் டிஎன்பிஎஸ்சி கஷ்டமாக பார்த்துருக்காங்களா, ஈஸியாக கேட்டிருக்காங்களா, ஒரு குறளில் எப்படிலாம் மாற்றி கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்க முடியும் அப்படின்ற விஷயத்த ஒரு டாபிக் நீங்கள் அணுக முடியும். இப்போ 6th இருந்து 12th வரைக்கும் திருக்குறள் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்க. அந்த திருக்குறளில் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி கேட்க போகிறது இல்லை, வேற மாதிரி கேட்குறேன். இப்போ குரூப் 4 என்ன பண்ணாங்க, டஃப்பாக கேட்டிருந்தாங்களா? அப்போ டஃப்னஸ் எப்படி வந்து மாறுது அப்படின்ற விஷயம், அந்த செல்ஃப் அனாலிசிஸ் ஒரு கேள்விக்கும் முழுமையாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த டாபிக் வைஸாக முழுமையாக இதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே எஸ். இப்போ இதை பிரித்து கொடுத்துருக்காங்க, இது நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்பலாம். ஏன்னா நான் இது ஒரு 4-5 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம் நடக்குது, அது ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் சந்தோஷ் பண்ணுற வேலை அந்த ஒரு சப்ஜெக்டில் இருந்து எந்த புக்கில், எந்த பேஜில், எந்த டப்பாவில் கவர் ஆகுன்ற விஷயம் வரைக்கும் டீட்டெயிலாக வீடியோ வந்து போடுவாப்பில். நமக்கு அந்த அளவுக்கு பொறுமையான கிடையாது, நம்ம ஆக்சுவலாக ரொம்ப சோம்பேறி. பட் இவங்க எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரெக்கார்டு வந்து இருக்கும், செக் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாமுக்கும் அந்தந்த புக்கில் எந்த பேஜ், எந்த பாக்ஸு, எந்த லைனில் கேட்டிருக்காங்க வரைக்கும்
அதுக்கு ப்ரூஃப் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க பிரித்து கொடுத்துருக்க விஷயம் எல்லாமே சரியாக தான் வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த முக்கியமான பாயிண்ட் இவங்க கொடுத்துருக்க இந்த ஆன்சர்ஸ். இது ரொம்ப ஒரு ஹைலைட் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, இதை மொத்தமாக கொடுத்துட்டு பின்னாடி கீ வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி கீ கொடுத்தா திருப்பி பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதில் சில மிஸ்டேக்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருந்தோம், அந்த டெஸ்ட்லையும் அதே மாதிரி தான் பின்னாடி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். பட் நிறைய பேர் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளே அதை வந்து மாற்றிட்டோம். பட் இங்கே சைடில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயம் ரொம்பவும் நல்லது. காரணம் என்ன, கொஷின் பார்க்கலாம், ஆன்சர் படிக்கலாம். இன்கேஸ் நான் கொஷின் மட்டும் படிக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு பேப்பர் வச்சு அதை மறைச்சிக்கோங்க. அதை மறைச்சிட்டு இந்த கொஷின் ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாமா. இப்போ திருக்கிடுக்கம் நூலின் ஆசிரியர் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஆன்சர் மார்க் பண்ணுங்கள், எடுத்து ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த கேப் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஒரு பேப்பரை நீங்கள் மடிச்சு கூட என்ன பண்ணலாம், அதுக்கு ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் எல்லாமே இல்லை கவர் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் இந்த புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில டாபிக் சிலபஸ் டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, உட்பிரிவாக இருக்கும்ல, அதையும் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கை மட்டும் 500 பேஜ் இருக்குது. இந்த 500 பேஜ் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக 85க்கு மேலே புக்கை டச் பண்ணாமே போட முடியும். காரணம் என்னென்னா அது ப்ரீவியஸ் கொஸ்டினோட ஒரு மகிமை. அதில் எல்லாமே கவர் ஆகிருக்கு. எல்லா எக்ஸாமில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோர் தென் எனஃப். முக்கியமாக ஓல்டு புக் நீங்கள் படிக்கவே வேண்டாம், இந்த புக்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். நான் நியூ புக் வந்து கையில் வச்சிருக்கேன், ஓல்டு புக் இல்லையா, இந்த புக்கை வாங்க, இதை மட்டும் படிங்க, ஓல்டு புக் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். எஸ், நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ப்ரைஸ் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு 500 ரூபா கிடையாது, 400 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 450 ரூபா. ஸோ இந்த 450க்கு இந்த புக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ், தாராளமாக இது ஒர்த்து தான். பேப்பரோட குவாலிட்டி, கொடுக்கப்பட்ட கண்டென்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது. நிறைய ஒர்க் இதில் வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீ சொல்கிற அந்த நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க. இந்த சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் எந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 10 பேஜ் கிட்ட சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சாம்பிளை போய் செக் பண்ணுங்கள். எனக்கு சாம்பிள் பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்கள் வாங்கிட்டா புக்கு நல்லா இருக்குது, நீங்கள் படிக்க போகிறீங்க, நீங்கள் மார்க் வாங்க போகிறீங்க, புக்கு விற்கிறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்க போது. உங்களோட சாய்ஸ் தான். இதுக்கான பேமெண்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலையும் பே பண்ணிக்கலாம், கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை ஃபியூச்சர் அப்டேட் இருக்கு இல்லையா, நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ரைட், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து வந்துடும் உங்களுக்கு. அந்த மெயில் ஐடியோ இல்லை பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டோ இங்கே மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, டெலகிராமில் ஆட் பண்ணுவாங்க. இப்போ 24 எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த புக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 25 எழுத போகிறீங்க, 27 எழுத போகிறீங்க. இந்த 2 வருஷம் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கலாம். அந்த எக்ஸாமில் கேட்க போகிற கேள்விகளும் ஒரு பிடிஎஃபாக எடுத்து இதே ஃபார்மெட்டில் உங்களுக்கு அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அப்போ இந்த வருஷம் நீங்கள் புக்கை வாங்கினாலும் அடுத்த வருஷம் வர போகிற புக்ஸுக்கும் எடிட் பண்ணுவாங்க. இப்போ ஆகஸ்ட் 24 இருக்கு, அடுத்த எடிஷன் 25 தான் பண்ணுவாங்க இல்லையா. நடுவில் வர போகிற எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கையில் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ என்ன, உங்களுக்கு எந்த வருஷம் நீங்கள் அடுத்த வருஷம் புக்கு நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு புக்கே போதுமானதாக வந்திருக்கும். ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் ரிவிஷனுக்கு ஃபார் பெட்டர் இந்த புக்கை வந்து இருக்கும். ஓல்டு புக் கவர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லா கேள்விகள் வந்து கவர் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். திரும்ப நான் சொல்கிறது தான், சாம்பிள் டெமோ நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம வடிவல் சார் மாதிரி எல்லாத்தையும் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. 10 பேஜ் இருக்குது, எல்லா டாப்பிக்லையும் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு கிலோ மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கான பேமெண்ட் 450. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா சார்ஜ் இதில் வந்து இருக்காது. அந்த லிங்க்கில் பே பண்ணுங்கள். டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எனக்கு காண்டாக்ட் பண்ணாதீங்க, நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, கொடுத்துருக்காங்க பாருங்கள். புத்தக தேவைக்கு இந்த எண்ணுக்கு மெசேஜ் செய்யவும். முடிஞ்சால் மெசேஜ் பண்ணி கால் பண்ண நிறைய பேர் பண்ண டிஸ்டர்ப் வந்தாக்கலாம். ஸோ கால் வந்து பண்ணுங்கள். வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம் தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஸோ கடமைக்கு ஒரு புக்கை நம்ம வாங்கக்கூடாது. சாம்பிள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த புக்கு அவசியம்னா நிச்சயமாக வந்து வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த புக்கு வந்து வாங்கிட்டாங்க. நமக்கு ரிவ்யூ நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ புக் நல்லாவே இருக்குது. ஃபியூச்சரில் இன்னும் இதே கான்செப்டில் ஜிஎஸ் பண்ணால் பெட்டராக வந்திருக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின் மார்க் அவைலபிளாக இருக்குங்க. நிறைய மார்க்கெட்டில் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. பட் இந்த ஒரு மெத்தடில் டாபிக் வைஸை பிரித்து ஒரு ப்ராப்பர் ஆன்சரோட நல்ல குவாலிட்டியோட கொடுத்தா 400 ரூபான்றது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக ஒரு புக்கு வாங்குறதுக்கு ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் கொடுத்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். சீக்கிரமாக முடிவு பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.